வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் எபிசோட் 15. இன்னைக்கு வீடியோ ஒரு கேஷுவலான கேம் பிளே வீடியோ தான் இருக்க போது. என்ன அடிக்கடி கேம் பிளே வீடியோ போடுறானேன்னு யோசிக்காதீங்க. சேனல் ஆரம்பித்து வீடியோஸ் ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் எடிட்டிங் ஒர்க்ஸும் கொஞ்சம் பண்ணுறதுனால கேம் ஆட சுத்தமாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த கேம் பிளே வீடியோ போடுற சாக்கில் எனக்கு பிடிச்ச கேம்ஸ் ஆர் நான் விளையாடணும்னு நினச்சி வச்சிருக்க கேம்ஸ் எல்லாத்தையும் வந்து விளையாடலாம். அட் த சேம் டைம் எனக்கு ஒரு கண்டென்ட்டாகவும் யூஸ் ஆகுமேன்றது தான் பிளான். இந்த பிளான் எந்த அளவுக்கு நல்லா போகும்னு தெரியல. எஸ்பெஷலி ஸ்டோரி கேம்ஸ் எதுவும் கிடச்சிது அப்படின்னா அது இந்த கேம் பிளே சீரிஸில் வரது ரொம்ப டவுட் தான். இன்னைக்கு வீடியோக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க கேம் ஒரு ரேசிங் கேம் தான். என்ன கேம்ன்றதை நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அந்த பர்டிகுலர் காரை ஓட்டுறதுக்காக இன்னைக்கு வேறு சீரிஸ் ஆஃப் NFS கேம்ஸை நான் ஆடி பார்க்க போகிறேன். லெட்ஸ் கோ டு த ஷோ. தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு ஆட போகிறது நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட் தான் ஃப்ரம் 2005. என்கிட்ட அந்த பழைய செட்டப் இருக்குது அண்ட் யூ ஆப்வியஸ்லி நோ த சோர்ஸ். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்களே போய் கண்டுபிடிச்சிக்கோங்க. என்னால் அதை வீடியோவில் சொல்ல முடியாது. இந்த ஃபோல்டரை இன்றைக்கி விட்டுடலாம். பட் இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் ஓப்பன் பண்ணி இல்லை என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு காட்டுறேன். இப்போதைக்கு இதோட சைஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 658 GB. 658 GBக்கு என்கிட்ட ஆன்லைன் லைப்ரரியில் இல்லாத கேம்ஸ் மட்டும். என்னோட ஆன்லைன் கேமிங் லைப்ரரியை ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டீம் நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். எபிக் போகலாம். எபிக் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃப்ரீ கேம்ஸ் விடுவான். அதுலேயே கலெக்ட் பண்ணியே என்கிட்ட நிறைய கேம்ஸ் இதில் இருக்குது. ஃபோர்ட்நைட் இருக்குது, பொட்டானிக்குலா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இது. உங்களை யாராவது இந்த கேம் விளையாண்டுருக்கீங்கன்னா சொல்லுங்கள். இதுக்கு ஒரு கேம் பிளே போடுறேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த கேம். இதோட ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, GTA 5 இருக்குது, ரைவல்ஸ் இருக்குது, கோஸ்ட் ரன்னர் 2, கண்ட்ரோல். இதில் ஐ திங்க் ஐ ஹாவ் அபவுட் நம்மகிட்ட 32 கேம்ஸ் இருக்குது. இது எப்பிக்கில் மட்டும். ஸ்டீம் லைப்ரரி நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். பட் ஸ்டில் இந்த வீடியோக்காக ஒரு வாட்டி. எஸ், பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா இருக்குது, பாரடைஸ் நம்ம ஆடணும். இந்த கேம் ஆடலாம். கண்டிப்பாக ஒரு கேம் பிளே வீடியோ இதுக்கு வரும். ஐ ஹேவ் அ டீசென்ட் கலெக்ஷன். நெக்ஸ்ட் யூபிசாஃப்ட் போனோம் அப்படின்னா அதில் ஒரு யூபிசாஃப்டில் ரொம்ப கம்மி தான். அசாசின்ஸ் கிரீடு கூட அந்த பழைய கேம்ஸோட நான் நிறுத்திட்டேன் பெருசு. இதில் ஒரு 6 கேம் வச்சுருக்கேன். வாட்ச் டாக்ஸ் ரொம்ப பிடிச்ச கேம். அசாசின்ஸ் கிரீட் சிண்டிகேட். இது எல்லாமே ஆக்சுவலாக நான் ஃப்ரீயாக வந்த கேம்ஸ் தான். இதில் நான் எதுவுமே காசு கொடுத்து வாங்கினதில்லை. அசாசின்ஸ் கிரீட் 3 தான் நான் ஃபஸ்ட்டு ஆடின கேம். ஆப்வியஸாக ஒரிஜினல் கேமாக இல்லை. பட் நான் முதல்ல ஆடின ஒரு இந்த அசாசின்ஸ் கிரீட் சீரீஸ்லனா ஃபஸ்ட்டு 3 தான் ஆடினேன். அதுக்கப்புறம் தான் 2 ஆடினேன். அண்ட் தென் பிளாக் ஃப்ளாக். ஐ திங்க் பிளாக் ஃப்ளாக் வரைக்கும் நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சிண்டிகேட் வந்து என்னோட சிஸ்டமில் அப்போ எடுக்கலை. அதனால் பாதி கேமில் நிறுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக முடிக்கல இந்த கேம். ட்ரை பண்ணணும். இந்த கேம்ஸ்லாம் வந்து இருக்குது லிஸ்ட்டில். எங்கே போயிட போகுது, விளையாடுவோம். அண்ட் லாஸ்ட்டாக EA கேம்ஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னா இதில் ஐ ஹாவ் ஒன்று நீட் ஃபார் ஸ்பீட், ஒன்று பாரடைஸ். பேசிக்காக எப்பிக்கில் இருக்கிறது தான் இங்கே காட்டும். ஏன்னா EA கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் கேமை வாங்கியிருந்தாலும் சரி EAயோட லான்ச்சர் இருந்தால் தான் லான்ச் ஆகும். அந்த பர்பஸ்க்காக இது இருக்குது. பட் இதுலேயே எனக்கு ஃப்ரீயாக கிடச்ச கேம்னா அது இந்த மோஸ்ட் வாண்டட் தான். ஒரு வாட்டி சேல் அப்போது ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன். அண்ட் Battlefield 3 அண்ட் Plants vs Zombies ரொம்ப க்யூட்டான ஒரு கேம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேராக நம்ம ஸ்டார்ட் மெனுக்குள்ளே போனோம்னா NFS மோஸ்ட் வாண்டட் இருக்கும். இதுதான் நம்ம முதல்ல ஆட போற கேம். Hi, I'm Josie Marin and I play Mia in Need for Speed. காவை எப்படி மறக்க முடியும்? Make sure you do all your racing in the game. On the streets, drive safely and responsibly and wear your seatbelt. ஓகே, இந்த டைட்டிலை நான் கட் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தடவை இந்த கேம் ஆடும்போது இந்த டைட்டில்லாம் வரல. இன்ஃபேக்ட் எந்த கட் சீன்ஸுமே வரல. வெறும் கேம். நான் பாட்டுக்கு கேம் ஆரம்பிச்சது, என்ன ஒரு ரேஸ் போக சொன்னாங்க, அப்படி தான் ஆடினேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த கட் சீன்ஸ்லாம் தனியாக இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த பைரேட்டட் காப்பீஸ் வரும்போது பேசிக்காக தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தென் ஃப்ரெண்டு மூலமாக ஃபுல் கேம் கிடச்சி நான் ஒரு தடவை விளையாண்டேன். பார்த்துட்டே இருங்க. இந்த டைட்டிலில் என்னென்ன பண்ணாங்களோ இது எல்லாமே இந்த கேம் உள்ள பண்ண முடியும். போலீஸ் சேஸ், என்விரான்மெண்டல் அட்டாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி அரெஸ்ட்டும் ஆக முடியும். பட் அரெஸ்ட் ஆகாமல் நம்ம எப்படி ஓட்டுவோன்னு பார்க்கலாம். இந்த ஃபாண்ட்டுக்கு பயங்கர கிரேஸ். சவுண்டு கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இந்த கேம் நான் ஆல்ரெடி ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஐ திங்க் 100% ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்த்தா தெரியும். கேம் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ரேப் ஷீட் 100%, கெரியர் கம்ப்ளீஷன் 98. ஸோ அதை 98லேருந்து 100 பண்ணனா கேமுமே 100 வந்துடும். என்ன 2 முடிக்கலன்னு தான் எனக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணலாம், கெரியருக்குள்ளே போயிட்டு என்னோட
காரெல்லாம் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் ஃபர்ஸ்ட். இந்த கார் வந்து 15th பிளாக் லிஸ்டோடது. பட் கார் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு, அதனால் வச்சுருக்கேன். இன்னும் ஆப்வியஸ்லி நம்ம கார், இந்த காருக்கு மட்டும் வினைல் மாற்றுற பழக்கமே கிடையாது. எப்போவுமே அது இப்படியே தான் இருக்கும். மேலே வேணால் டிகேல்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாமே தவிர வினைல் இது மட்டும்தான். SL 500 பென்ஸில் என்கிட்ட 3 கார் இருக்கும். CLK 500 அண்ட் மெக்லாரன் சீரீஸ். இதில் என்னென்னா மெக்லாரன் தான் ஆக்சுவலாக ஃபாஸ்டஸ்ட். ஆனால் எனக்கு இந்த SL 500 ரொம்ப பிடிக்கும். பயங்கர கண்ட்ரோல், ரொம்ப லைட் வெயிட். போலீஸோட மிஷன்ஸுக்கு எதுக்கும் இது செட் ஆகாது. ஆனால் ரேஸ் கேம்ஸ் எல்லாத்துக்கும், ரேஸ் மிஷன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த கார் சூப்பரான ஒரு கார். நான் ஃபஸ்ட்டு அந்த BMW ஓட்டுறதுக்கு முன்னாடி இதோ நம்மால் ஒரு வாட்டி ஓட்டிகிட்டு வந்துடுறேன். கெலாடோட சவுண்டு இந்த கேமில் இருக்கிற மற்ற எந்த கார்லையுமே இல்லாத ஒரு சவுண்டு. ஒரு மாதிரி அலரும். இதா இந்த சவுண்ட் கெலாடோக்கு மட்டும்தான். லேம்போகினியில் இன்னொன்று ஒரு கார் கொடுத்துருப்பான், அது அவென்டடோர்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டும் வராது, இந்த அளவுக்கு கண்ட்ரோலும் இருக்காது. நல்லா தண்ணி லாரி மாதிரி போய் முட்டும் போலீஸோட ரோட் பிளாக்ஸ்லாம் இருந்ததுன்னா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணி போலீஸை வர வைப்போம். கார் கண்ட்ரோலே வரமாட்டேங்குது. நாளாச்சா விளையாண்டு. பரவாயில்ல, இந்த கண்ட்ரோல்லாம் இருக்கு. இப்படி திரும்ப WSDயில் ஆடிட்டு ஆரோ கீழே ஆடவே வர மாட்டேங்குது. போலீஸ் வர போகுது, போலீஸ் வர போகுது. போலீஸ் 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 பார்த்துட்டான். போலீஸ் பார்த்ததுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறியே. அப்படிந்தா பிடிச்சி போடா. ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன். வேணுட்டு பண்றது இதெல்லாம். காட்டுக்குள்ள போமா? வா 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 வா. இன்னொருத்தன் வந்துட்டான். இப்போ ஒருத்தன் நம்பி அடிக்கலாம். ஓ மிஸ் ஆயிடுச்சுடா. அதே இடத்துக்கு நான் திரும்ப வரேன். ஐயோ 2 பேரும் காலி ஆயிட்டாங்களே. ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. ஒருத்தன் இந்த சைடு இருந்தா தானே அடிச்சேன். இருக்கா 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 இருக்கா. எங்க 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 எங்க? டேய் என்ன புடி புடி புடி. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். சஃபரிங் ஃப்ரம் சக்ஸஸ். நம்ம டைரெக்டாக அந்த காருக்கு போயிடுவோம். கார் செலக்ட். இந்த பாட்டு இதெல்லாம் வந்து அப்படியே அந்த பழைய ஞாபகங்களை கொண்டு வர சாங்ஸ் அண்ட் கேம்ஸ். எத்தனை பேர் இந்த மாதிரி பேர்ன் அவுட்லாம் பண்ணி எடுப்பீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். போலீஸ் வருதான்னு பார்ப்போமா? இந்த வாட்டி நேராக போய் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே வண்டி விடுவோம். பஸ் ஸ்டாப்பில் விட்டா உடனே போலீஸ் வரும். கார் செம கண்ட்ரோல் இருக்கு. ஆனால் இப்போ வர கேம்ஸ் மாதிரி இல்லை.
அது எப்படி BMW சொல்லாமல் இருப்பேன். போலீஸ் இங்கே தான் இங்கே இருந்தது. எங்கே எங்கடா இருக்க? என்னை தேடி நான் வர வேண்டியிருக்கு. கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா போலீஸ்? இப்போ வேலை பண்ணியிருக்கனே, என்ன நீ வந்து அரெஸ்ட் பண்ணணும் தானே? என்னடா நீ பறந்து வர? டேய் பெடஸ்ட்ரியன்டா நீனு. கார் பயங்கரமாக ஸ்கிட் ஆகுதுல்ல. ஆக்சுவலாக ஒரு ஹாட் டேக் இருக்குது. அந்த காலத்துலேருந்தே இந்த கேமில் நீங்கள் ஆடுறீங்க அப்படின்னா இந்த BMW விட சூப்பரான கார்ஸ்லாம் இருக்கும். ஆனால் BMW தான் இந்த கேமுக்கு நிறையா ஸ்பான்சர் பண்ணால், ஸோ அந்த காரை தான் ஹீரோ காராக வச்சுருப்பாங்க. என்னடா நீ போலீஸ்? ஓகே, அந்த சைடில் இருக்கான். கண்டுபிடி. ஓட்டும் எப்படியும் வருவான் நம்ம கிட்ட. பார்த்துட்டியா என்ன? ஒரே ஒரு நிமிஷம் மக்களே, ஐம் பேக். தண்ணி குடிக்க போயிருந்தேன். போலீஸ் வா. ஓ போலீஸ் லாக் ஆயிடுச்சு சொன்னல. நம்ம அந்த டைட்டிலில் பண்ண எல்லாத்தையும் பண்ணலான்னு சொன்னல, அது இப்படி தான். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு எஸ்கேப். இந்த இடத்துலேருந்து போயிடலாம். வேறு கார் வருதான்னு பார்ப்போம். இங்கே தாங்க நம்ம ஃபஸ்ட்டு காரை லவ்ஸ் பண்ணுவோம். இடத்த தாண்டி போகும்போது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போலீஸ்க்கு இன்னும் இது பத்தலை. நம்மளை பிடிக்கணும் அப்படின்னா போலீஸ் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கணும். சரி, நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு கேம் வச்சுருக்கேன், அங்கே வருவோம். இருக்கான் பாருங்க, நீட் ஃபார் ஸ்பீடுன்ட்டு ப்ளே. இந்த கேமுக்கு ஜாய்ஸ்டிக் தேவை, ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எவன்டா அதை வச்சு விளையாடுறீங்க? ஏஐ வந்ததுலேருந்து இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆன்லைன். அதாவது ஆஃப்லைனில் கிராக்கோ எதுவும் நீங்கள் வாங்க முடியாது. கேம் வாங்கணுன்னா யூ ஹாவ் டு பே. ஆனால் அதில் நல்ல விஷயம், எப்பிக்கில் சேல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 200 or 300க்குள்ளே தான். உங்களுக்கு கேம் விளையாடணும் அண்ட் இந்த பழைய கேம் விளையாடணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் அ ரைட் டைம். அண்ட் EA சர்வர்ஸுமே ஆக்டிவாக தான் இருக்குது. நிறைய பேர் ஆன்லைனில் இருக்காங்க. வாங்குங்க, வாங்கிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்மளே கூட விளையாடலாம். ஒரு இங்கிலீஷ் படத்தோட சீன் மாதிரி தான் இது இருக்கும். ஆப்வியஸாக இதெல்லாம் வந்து ரியல் பர்சன்ஸ் தான். பட் இந்த கேம் கட் சீன் முடிஞ்சு இந்த கேம் ஆரம்பிக்கும் போது கிராஃபிக்ஸோட சிமிலாரிட்டியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். காரை கவனிச்சிங்களா? RTR 95, தட்ஸ் மீ. ஸோ அந்த பழைய கேம் மாதிரியே தான் இந்த கேம்லேயும் கேரக்டரை காட்ட மாட்டாங்க, விச் மீன்ஸ் we are the character. அண்ட் அந்த டிரான்சிஷன் கவனிச்சிங்களா?
கேமோட கிராஃபிக்ஸை ரசிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த கேமோட கேம் பிளே அண்ட் சரௌண்டிங், ஐ திங்க் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த கேமில் இந்த காரை பயங்கர கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம், சொல்லலை? உங்களுக்கு ரேஸ் கேம் பிடிக்கும், எஸ்பெஷலி என்எஃப்எஸ் சீரீஸ், அதுலேயும் இந்த காரை ஓட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் கேம். ரீபவுண்டாக அன்பவுண்ட்லேயோ கூட இந்த கார் வருதுன்னு சொன்னாங்க சீசன் 8ல், பட் நோ, இந்த கேம் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த 2015 என்எஃப்எஸ்ஸை ஹைப் பண்ணதே இந்த ஒரு பர்டிகுலர் BMW வச்சு தான். ஏன்னா கேம் ஒரிஜினலாக பெருசாக போல, இந்த காரை வச்சு நம்ம சும்மா சுற்றுறதை விட அவர் போலீஸை விட்டு நோண்டுறதை விட ஒரு ரேஸை கண்டுபிடிக்கலாம். நடு ரோட்டில் நிற்கிறேண்ணா, சாரி கண்ணா. இதில் இதோ இந்த முன்னாடி போகிறான்லாம் கிறுக்குத்தனமாக ஒருத்தன், அவன் இன்னொரு பிளேயராக தான் இருப்பான். நம்ம போய் நோண்டிட்டு போமா? ஐயோ போலீஸுங்க அது. சரி, நான் இது வரைக்கும் சும்மா போடுமே நினச்சேன், என் கணிப்பு தப்பாயிடுச்சு. போலீஸ் முடிஞ்ச என்னை பிடிச்சிட்டு நிறுத்த முடியாதுடா. ஆஹா, பெண் போலீஸா? என் கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுதே. அந்த கேம் மாதிரி இந்த கேம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் போலீஸ் உண்மையாலே கொஞ்சம் நமக்கு டஃப் கொடுத்துருவாங்க. ரோட் பிளாக்லாம் வெறித்தனமாக இருக்கும். முடிஞ்சால் அந்த போலீஸ் என்னை பிடிச்சி வாங்கிக்கிட்டோம். ஆஹா, நேராக வர போயிட்டேன், மாற்றி போயிட்டேன். போலீஸை தப்பிக்க விட்டுட்டு தான் வரணும். அப்போ சீட்டில் போட ஸ்பீடு. ஏன்னா போலீஸ் நீ அவங்களெல்லாம் பார்க்க மாட்டியா? என் கூட தானே ஓட்டிட்டு இருந்தானுங்க. ஓ, இங்கே தான் ரேஸேவா? சரி, நம்ம என்ன பண்ணலாம், ஹைவே போனால் தான் பாவங்க அவன். நம்ம ஹைவே போயிடுவோமா? போலீஸை விட்டுட்டிங்க வருவோம். முடிஞ்சால் என்ன ஹைவேல பிடி. ஒரே போலீஸ் எவ்வளோ நேரம் துரத்துது கவனிச்சிங்களா? 2 minutes 3 minutes. இந்த காரில் 7 கியர்ஸ் இருக்கு தெரியுமா? எனக்கே நேத்தோ முந்தா நேத்தோ தான் தெரியும். ஓகே, இப்போ நம்ம திரும்ப அந்த ரேஸை செலக்ட் பண்ணி போவோம். இங்கே அது ஓ, போலீஸுக்கு பயந்து நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேனா? Okay. Finish top 2 with at least 350 HP. Listen to that growl. Let's see how she drives.
என் காரை ரிப்பேர் கூட பண்ணல, அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோ எடுக்க முடியாது அந்த லேப்பில். இவன் வேற எப்படா விடுவான்னு பின்னாடியே தொத்திக்கிட்டு வரான். போட. சாரிப்பா, உன் பேர் என்ன? KV88ஆ? வீடியோ பார்த்துட்டு இருந்தானா கமெண்ட்டில் சொல்லு, அடுத்த வாட்டி இடிக்காமல் ஓட்டுறேன். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், இந்த கேமோட கிராஃபிக்ஸில் என்னத்தையோ பண்ணி ஸ்பீடே போகாத மாதிரி வச்சுருக்கானுங்க அனிமேஷனில் மட்டும். பட் ஆக்சுவலாக காரை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. எல்லா காருமே பார்த்தீங்கன்னா 100+ தான் போயிட்டுருக்கு. அது என்ன ரூலுன்னு கண்டுபிடிச்சேன்னா நான் எடுத்த வீடியோவில் போடுறேன். அது ஏதோ அந்த காலத்து கேம்லாம் அப்படி இல்லை, இப்போ வர கேம்லாம் வந்து ஸ்பீடாக போனாலும் அப்படி காட்ட மாட்டுறாங்க, நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சு போல். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், பயங்கர கஷ்டங்க இந்த கேம். நீங்கள் ஆடி பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஸ்டில் இந்த ட்ரிஃப்ட்டு எஸ்பெஷலி இந்த டைமில் இந்த காரில் இன்னும் கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட ஒரு ஹோண்டா சிவிக் இருக்குது, அதில் ஆடினா இந்த கேம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. BMW இஸ் ட்ரிஃப்டி, வெரி ட்ரிஃப்டி அண்ட் வெரி பவர்ஃபுல். ஆடெலாம் இல்லை BMWக்கு. ஒன்று டேக் டவுன் பண்ணு. போய் இடிக்காமல் ஓட்டணுமா நான்? இதெல்லாம் டெட் டர்ன்ரா, எப்படிரா இடிக்காமல் ஓட்ட முடியும்? ஓ, K8 V8. தடுத்துட்டான் என்ன தடுத்துட்டான். டேய், அவனே பிடிக்க முடியலன்னு இருக்கேன், நீ வேற. அச்சோ, பார்த்தீங்களா? நியூ பர்சனல் பெஸ்ட். எபிக் ஃபெயில். இதுதான் வெற்றிகரமான தோல்வின்னு சொல்கிறது. நம்ம ஜெயிச்ச ஃபீலே இருக்காது, பட் ஸ்டில் ஜெயிச்சிருவோம். நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவல் ரேஸ் ஒன்று போகலாம். ஏமி வேற என்ன பேசு பார்த்தீங்களா? ஐ திங்க் இது ட்ராக் ரேஸ்ன்னு நினைக்கிறேன். ட்ராக் ரேஸ். இதுலலாம் நீ என்ன அடிச்சுக்க முடியாதுடா தங்கம். பத்தல ஐயா எங்க இருக்காரு, நான் எங்க இருக்கேன்ட்டு. பர்ஃபெக்ட் ஷிஃப்ட்ஸ்.
இன்னொன்று இந்த கேம்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்ரஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக ரீஃபில் ஆகிடாது. நீங்கள் சில ட்ரிஃப்ட் பண்ணணும், இல்லை அந்த ஸ்பீடிங், ஒரு சில ரேப் ஷீட் கண்டென்ட்ஸ் வச்சுருப்பான்ல, அதை பண்ணாதான் அந்த நைட்ரஸ் பூஸ்டே ஏறும். சும்மா ஓட்டிகிட்டே இருந்தால் ஒவ்வொரு டைம்லாம் ஏறாது. என்ன வேணால் சொல்லுங்கள், இந்த காருக்குன்னு இருக்கிற ஒரு ஹைப் குறையாது. ஓகே, ஆட் பண்ணுறா, ரொம்ப பில்டப் கொடுக்காத. இந்த கேமில் இப்போ நான் தான் 154 16 செக் பாயிண்ட்ஸ் அடிக்கிறோம், தெரிக்க விட்றோம். ஒரு கிராஷ் இல்லாமல் கொண்டு போடாதுரும். நீ யாருன்றத இந்த உலகம் பார்க்க போகிற டைம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஈஸியாக கொடுத்துட்டு இந்த வாட்டர் ஃபாலில் தான் தேடினேன், கிடைக்கல. போ. ஓகே, ஹாஃப் டைம், இட்ஸ் குட். ஒரு கார்னரில் ஒரு ட்ரிஃப்ட் இருக்கு. இன்னும் 1 கிலோமீட்டர் போனோம், இன் 50 செகண்ட்ஸ். Cleanest drift. New personal best. அழுத்திட்டேன். Your ride has to look in it. Get it wrapped. இந்த காரை நான் ரேப் பண்ண மாட்டேன். கார் இருக்குன்ட்டு இதுதான் ஹோண்டா சிவிக். நான் ஃபஸ்ட்டு கார், பட் இந்த கார் தான் நான் ஓட்ட போகிறேன். ஏப் ஏமியோட ஒரு ரேஸ் ஓட்டுவோம், அப்புறம் ஐ திங்க் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். போதது பாட்டுக்கு 50 மினிட்ஸுக்கு மேலே ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. கேரேஜுக்கு வந்தாலே ரிப்பேர் ஆகிடுதுல, நல்லா இருக்கு. யாரா நீ? ஏய், யாரா நீ? என்ன மாதிரியா இருக்க? வா, கத்தி படத்தில் வர இன்ட்ரோ சீன் மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இவனை வந்திருக்கான். என் கார் யூனிக்காக இருக்கணும்னு நினச்சா நீ அதே எடுத்துன்னு வந்திருப்பியா? இருக்கியா, போயிட்டியா? Red makes it faster. Don't forget you have to hit the target speed for this to be a valid run, okay? Go. 241. இப்போ நைட்ரஸ் போட்டு வேஸ்ட் பண்ணிடாத. என்ன திரும்பவே விட மாட்டடா. ஒரு வாட்டி கிராஷ் ஆனதுக்கெலாம் நம்ம வந்து வருத்தப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்எஃப்எஸ் கேமே ஆட முடியாது.
241 எப்படா நான் அடிக்கிறது? வளைச்சு வளைச்சு கொடுத்துருந்தேன்னா தெரிஞ்சுதானே கொடுத்த. எனக்கு ஒரு இடம் கொடு, நான் பீட் பண்ணிடுறேன். ஒரே ஒரு இடம். என்ன நீ ஸ்பீடே எடுக்க விட மாட்டியே. வாடா 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 வாடா, ஹைவே வாடா. 231. எஸ். வெயிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரேஸை முடிச்சா போதும். ரிசல்ட் என்ன லோட் ஆகிட்டு இருக்கு? இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகிறதுக்கு. ஏமி ஃபோன் பண்ண பாருங்க. ஏமி ஃபோன் பண்ணலையா? அது இப்படி பண்ணிருக்கணுமே. இப்போ நீங்கள் என்ன ரேஸ் கூப்பிடுவீங்க, நான் வரணுமா? இந்த இந்த இடத்துக்குள்ள எப்படியா போ. என்ன கார் அது? ஹிடன் பேக்கேஜ் மாதிரி ஏதோ வச்சுருக்கான். சரி, இன்னைக்கு இந்த கேம் போதும்னு நினைக்கிறேன். ஜாலியாக என் மனசார இந்த BMW ஓட்டணும்னு நினச்சேன், ஓட்டிட்டேன். நிறைய கேம் ஆடிட்டோம். அண்ட் ரொம்ப தூரம் போலீஸ். ஆனால் இதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை. இட்ஸ் டஃப் பட் நாட் வெரி இன்ட்ரெஸ்டிங், ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா. ஆனால் ரேஸாக இருக்கட்டும், இந்த கேம் பிளே அண்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் கிராஃபிக்ஸ், இந்த கேமை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் உண்மையாக சொல்லணும்னா. ஸோ டைம் கிடச்சுன்னா ஆடி பாருங்கள். ரிப்பேர் பண்ணுற இடமா இது? ஓகே, டைம் கிடச்சா ஆடி பாருங்கள். ரொம்ப சீப்பாக இப்போ சேலில் போயிட்டுருக்கு. ஐ திங்க் இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இந்த சேல் இருக்குது. விளையாடலாம். டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் உங்களோட யூசர் நேம் சொல்லுங்கள், நான் உங்களை ஃப்ரெண்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்ந்து கூட விளையாடலாம். எனக்கும் ரொம்ப நாளாக தனியாக விளையாண்டு போர் அடிக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஐ திங்க் தட் இஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிச்சது ஏன் பிடிக்கலன்றதையும், உங்களுக்கு கார் கேம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த பழைய NFS மோஸ்ட் வாண்டடோட செட்டப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக டிரைவில் போட்டு ஷேர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேனலில் வெறும் கேம் பிளே வீடியோஸ்ன்னு இருக்காது, நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். பட் இந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட் கேமிங் வித் RTRல இன்னும் நிறைய கேம்ஸோட கேம் பிளே வீடியோஸும் எனக்கு பிடிச்ச ஸ்டோரிஸை பற்றின டிஸ்கஷன்ஸும் வரதான் போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ். அண்ட் கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பாய் பாய். Alexa, time. It's 8:15 p.m.